ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த மோஸ்ட் ஹைப் ப்ராடக்ட் த ஆர்டினரி 7% கிளைகாலிக் ஆசிட் சொல்யூஷன் பத்தி தான். இது ரியலி வொர்த்தா? யார் யூஸ் பண்ணக்கூடாது? இதுவும் ஒரு இன்ஸ்டாகிராம் கிமிக் தானா? இது எல்லாமே ஒரு ஹானஸ்ட் ரிவ்யூல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் த வீடியோ. இது பேசிக்லி ஒரு கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்டிங் டோனர். இதுல 7% கிளைகாலிக் ஆசிட் இருக்கு. இது ஒரு AHA. சிம்பிளா சொல்லணும்னா, இது நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின்ஸை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஃப்ரெஷ் அண்ட் பிரைட்டர் ஸ்கின் லுக்கிங் கொடுக்கும். ப்ளஸ் இதில் ஆலோவேரா ஜிங்சன்ஸ் இன்க்ரீடியன்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின் பேரியரை சூத் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். லெட்ஸ் see what are the positives and negatives of this product. இட் கிவ்ஸ் அ பிரைட்டர் ஸ்கின். ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நம்மளோட டல்னஸை வந்து இது கம்மி பண்ண ஹெல்ப். உங்கள் ஸ்கின்ல ஏதாச்சும் ரஃப் பேச்சஸ் இல்லை பம்ப்ஸ் மாதிரி இருக்குன்னா அதையும் சாஃப்ட் பண்ண ஹெல்ப். அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ், ஆக்னே மார்க்ஸ், பிக்மெண்டேஷனையும் ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இது மல்டிபிள் யூஸ் ப்ராடக்ட். உங்கள் ஃபேஸில் மட்டும் இல்லாமல் உங்கள் நெக், நீஸ், எல்போஸ் அண்ட் உங்கள் அண்டர் ஆர்ம்ஸ் கூட இது வந்து பிக்மெண்டேஷனை கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப். இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நான் சொல்லுவேன். பிகாஸ் இந்த ப்ரைஸுக்கு இந்த குவான்டிட்டி நிறையவே வருது. இட்ஸ் அரவுண்ட் லைக் 1000க்கு மேலே நினைக்கிறேன். எக்ஸாக்டாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், டேக் பண்ணிடுறேன் ப்ராடக்ட்டை, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. மூவ் ஆன் டு த நெகட்டிவ்ஸ் ஆஃப் திஸ் ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் திங் இஸ் இரிட்டேஷன் ஆகலாம். இஃப் யூ ஆர் சென்சிட்டிவ் ஸ்கின் ஆர் ஆக்னி ப்ரோன் ஸ்கின், லைக் இந்த ப்ராடக்ட் எப்போவுமே ஸ்டார்டிங்கில் இரிட்டேட் பண்ணும். பட் பிஃபோர் தேட் பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். இது வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது ஆன் யோர் ஃபேஸ். இது டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடும். அண்ட் இட்ஸ் நாட் அட்வைசபிள் டு யூஸ் ஆன் யோர் ஃபேஸ் எவ்ரிடே. பட் ட்வைஸ் அ வீக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஹவ் ஐ யூஸ் இட். லைக் உங்கள் நெக்கு, எல்போஸ், நீஸ், அண்டர் ஆர்ம்ஸில் நீங்கள் எவ்ரிடே யூஸ் பண்ணிக்கலாம். சன் சென்சிட்டிவிட்டி இருக்குது இதுக்கு. பிகாஸ் நீங்கள் இது அப்ளை பண்ணிவிட்டு த நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சன்ஸ்க்ரீன் போடாமல் போனீங்கன்னா இன்னுமே டேன் ஆகிடுவீங்க. அண்ட் இட் மைட் இரிட்டேட் யூர் ஸ்கின் ஆல்சோ. நான் கூட ஒரு தடவை மிஸ்டேக் பண்ணிட்டேன். லைக் சன்ஸ்க்ரீன் போடாமல் போயிட்டேன் தெரியாமல். ஸோ அது எனக்கு ரொம்பவே பெரிய டேனிங் இஷ்யூ ஆகிடுச்சு. எனக்கு இப்போ ரெக்டிஃபை பண்ணுறதுக்கே ரொம்ப நாள் ஆகுது. பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ப்ராடக்ட். பிகாஸ் இட் ஹேஸ் 7% கிளைகாலிக் ஆசிட். நீங்கள் ஒன்றும் ஆக்டிவ்ஸே ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணலை எடுக்கிறதுக்குன்னா தென் இட் மைட் பி ஹார்ஷ் ஃபார் யூ. ஸோ கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். லெட்ஸ் மூவ் ஆன் டு த மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஷின்ஸ். நான் ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு தான் நான் இன்றைக்கி ஆன்சர் பண்ண போகிறேன். இது வந்து டெய்லி யூஸ் பண்ணலாமா அப்படின்னா நோ. வீக்லி 2 to 3 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ஓகேயான்னு கேட்டிருக்காங்க. கொஞ்சம் ரிஸ்கி தான். பேட்ச் டெஸ்ட் கண்டிப்பாக வேணும் இதுக்கு. அண்ட் அதர் ஆக்டிவ்ஸோட யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ தெர் ஆர் லைக் சம் ஆக்டிவ்ஸ் விச் cannot be combined with glycolic acid. அது என்னென்னா ரெட்டினால், salicylic acid, vitamin C and other AHA products. If you still want to use the acid based productனா நான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ப்ரொசீஜர் சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணிக்கோங்க, விச் இஸ் ஃபேஸ் வாஷ். தென் யூஸ் திஸ் கிளைகாலிக் ஆசிட் டோனர் வித் காட்டன் பேட். தென் ஹைலரானிக் ஆசிட் இஸ் சேஃப் தான். ஸோ நீங்கள் அது யூஸ் பண்ணிவிட்டு ஒரு நார்மல் மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ யூஸ் பண்ணால் பெஸ்ட்டுன்னு வந்து லைக் கேட்டிருக்காங்க. ஸோ நைட் டைம் இஸ் த பெஸ்ட் டைம். பிகாஸ் இது வந்து நைட்டில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் டே யூ ஹாவ் டு அப்ளை வித் அ சன்ஸ்க்ரீன். தட்ஸ் நாட் நெகோஷியபிள். அண்ட் ஆக்னிக்கு இது ஹெல்ப் பண்ணுமா? டைரெக்டாக இது ஆக்னி ட்ரீட்மெண்ட் கிடையாது. பட் போர்ஸ் வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் கிளாக்ஸ் ஆகாது இது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா. பிகாஸ் நம்மளுக்கு போர்ஸ்லேருந்து தான் ஆயில் செக்ரீஷன் ஆகும். ஸோ சீபம் ப்ரொடக்ஷனுமே அதுலேருந்து வரும். ஸோ அதனால மட்டும்தான் நம்மளுக்கு ஆக்னி லைக் ஸ்பாட்ஸ்லேருந்து நிறைய பிக்மெண்டேஷன்ஸ்லாம் காஸ் பண்ணும். ஸோ இது வந்து டைரெக்டாக ஆக்னிக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் ஹவு டு யூஸ் திஸ் ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த காட்டன் பேடில் வந்து எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஐ ஏரியாவில் நான் அவாய்ட் பண்ணிவிட்டு லைக் ஃபுல்லாக என் ஃபேஸில் வந்து நான் டேப் பண்ணிக்கிறேன். ஸோ ஐம் லைக் கோயிங் இன் மை நீஸ், அதுக்கப்புறம் எல்போஸ். உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்குது அண்டர் ஆர்ம்ஸ்லாம் நீங்கள் அங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்லலாம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு டேனிங் இஷ்யூ இருக்குது. ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைன் லைன்ஸ் கூட உங்களுக்கு கம்மியாகும். இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்து டைரெக்டாக உங்கள் ஹேண்ட் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நைட்டில் ஒரு யூரியா லோஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இட்ஸ் அ பெட்டர் திங்.
ஸோ அது வந்து இன்னுமே ஃபாஸ்ட்டாக ரெக்கவரி ஆகும். ஸோ ஓவராலாக இந்த ஆர்டினரி கிளைகாலிக் 7% சொல்யூஷன் வந்து இட்ஸ் அ பவர்ஃபுல் ப்ராடக்ட். நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணால் பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். தப்பாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா டேமேஜ் தான் உங்கள் ஸ்கின்னுக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் மோர் ஆனஸ்ட் ரிவ்யூஸ் லைக் திஸ். I'll see you in my next video. Bye.